இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவுகிறது. கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளதால் சர்வதேச அளவில் பேரல் விலை $100 கடந்துள்ளது. இதன் எதிரொலியாக இந்தியாவிலும் பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு வரலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. எனினும் நம் போதிய அளவு பெட்ரோல் டீசல் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படலாம் என செய்தி பரவியதால் பலர் முன்கூட்டியே சிலிண்டர்களை புக் செய்தனர். இதனால் சப்ளை கடுமையாக பாதிக்கப்பட்டது. பதுக்கலை தடுக்க சிலிண்டர் புக் செய்யும் காலக்கெடுவை 21 நாளிலிருந்து 25 நாட்களாக உயர்த்தி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. மேலும் வணிக சிலிண்டர்களை விட வீட்டு உபயோக சிலிண்டர் சப்ளையில் கவனம் செலுத்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டது. வணிக சிலிண்டர் சப்ளை பாதிக்கப்பட்டதால் டெல்லி, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் செயல்படும் ஹோட்டல்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றன. தங்கள் வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஹோட்டல் அதிபர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயுவான LPG உற்பத்தி கடந்த சில தினங்களில் 10% அதிகரித்துள்ளது. தற்போதைக்கு சமையல் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை. மக்கள் தேவையின்றி வதந்திகளை நம்பி பீதியடைய வேண்டாம். வீடுகளுக்கான சிலிண்டர் சப்ளை எந்த விதத்திலும் பாதிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஒரு குறிப்பிட்ட நாட்டிடமிருந்து மட்டும் கச்சா எண்ணெய் வாங்குவது இல்லை. நமக்கு பல நாடுகளிடமிருந்து எண்ணெய் சப்ளை செய்யப்படுகிறது. தற்போது மேலும் பல புதிய இடங்களிலிருந்து எண்ணெய் வாங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். வணிக சிலிண்டர் சப்ளை பாதிப்பால் ஹோட்டல்களின் வர்த்தகம் பாதித்துள்ளதாக தகவல் வந்ததை அடுத்து இதற்கான தீர்வு காண மூவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில், பாரத் கேஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்களின் செயல் இயக்குநர்கள் அடங்கிய குழு ஹோட்டல் நிர்வாகிகளுடன் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காணும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.